பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். நாம் யாவரும் ஆராதனை காரணமாக தலையை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளிலும் உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக நாங்கள் வரும்படியாகவும் உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும் நீர் அழைத்து வந்திருக்கிறீர் சுவாமி. இந்த இடத்திலே உம்முடைய சன்னிதானத்திலும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிரம்பும்படியாக, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஆட்கொள்ளும்படியாக, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்துக் கொள்ளும்படியாகவும் இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய கருத்துக்களாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதற்கொண்டு ஆராதனை முடிய மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கும்படியாய் வேண்டுகிறோம். தகப்பனே, இந்த வேளையில பாட இருக்கிற பாடல்கள், வேத வசனங்கள், தியானங்கள், ஜபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. இது நிமித்த நீரை மகிமைப்படுத்து. உம்முடைய கருத்துக்களாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ள மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று இசை பாடல் புத்தகத்திலிருந்து 328வது பாடல், என்னை மறவார் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் பாடுவோம். என்னை மறவார் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவார் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரணனாய் என்னனாலே சோதிரம், வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரணனாய் என்னனாலே சோதிரம், ஆவதிலே அருள்துணையே ஆவிக்கு நல்ல தீபமதே, ஆவதிலே அருள்துணையே ஆவிக்கு நல்ல தீபமதே, என்னை மறவார் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே சோதிரம், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே சோதிரம், ஆசையின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை, பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை, என்னை மறவார் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், தாழ்த்தன் சேயை மறந்துவிட்டாலோ வரவேண்டுமே என்றதாலே ஸ்தோத்திரம், தாழ்த்தன் சேயை மறந்துவிட்டாலோ வரவேண்டுமே என்றதாலே ஸ்தோத்திரம், வரைந்திருக்கிறோம் உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகலிடமே, வரைந்திருக்கிறோம் உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகலிடமே, என்னை மறவார் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், கற்றோராய் கைவிடேனே கலங்கிறீரே என்பதாலே
ஸ்தோத்திரம். கைவிடேனே கலங்கினீரே என்பதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதோ நேரிடா என் தலைமுடியோ எண்ணினீரே. நீரறியாயதோ நேரிடா என் தலைமுடியோ எண்ணினீரே. மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாலே ஸ்தோத்திரம். மதிலாக அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். எதிராய் எழும்பும் மயோகம் வாய்த்திடாதே என்பதாலே ஸ்தோத்திரம். எதிராய் வாழ்வும் மயோகம் வாய்த்திடாதே என்பதாலே ஸ்தோத்திரம். பரத்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பரத்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை ஒப்புவித்தேனே ஏற்று என்றோ நடத்துவீரே ஸ்தோத்திரம். ஒப்புவித்தேனே ஏற்று என்றோ தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் படிப்போம். முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 148 சங்கீதம். For the responsive reading, Psalms 148. சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார்.
மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு ஞாபித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேடுகளே. காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரை நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். விசுவாச பிரமாணம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதத்திறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்தினார். பரமண்டலக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலதுபார்ச வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழரையும் மரித்ததையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். யாவரும் இருந்த நிலையிலே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த வேளையிலே கடந்த நாட்களிலே பிரதமர் பேராயர் மருத்துவமனையில் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் சுகபத்திரமாய் இந்நாளிலே வீடு திரும்பி அவர்கள் இருக்கிறதே நாம் யாவரும் தெரிந்தது. இன்னும் அவருடைய சரீர சுகத்திற்காக பலத்திற்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பேராயத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். இன்னைக்கு அநேகர் நமக்கு தெரிந்த வண்ணமாக பலர் ஊழியர்களும் பல விசுவாசிகளுடைய குடும்பத்திலும் பல இழப்புகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் கிடைப்பதற்காகவும் இன்னும் அநேக தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல், வேலை இல்லாமல், பணம் இல்லாமல், போதுமான உணவு இல்லாமல் தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதோடு கூட இந்த நாட்டில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரேலுக்கும் இன்னும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதான இடத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த வேளையிலே அநேக இடங்களில் அநேக உபத்திரவங்கள் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அநேக தேசத்தினுடைய அழிவுகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேசத்திலே வறுமைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உலகம் முழுவதும் நம்முடைய தேசத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். யாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நீ நல்லவர், நீ மகா கிருபையுள்ளவர், நீர் எங்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறவர், எங்களை எந்நிலையிலும் பாதுகாத்து செய்கிறவர், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவர். நாம் செபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நீர் ஆம் என்றும் பதில் கொடுக்கிறவர். இயேசுவே, நாம் விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசம் வீண் போவதில்லை. நாம் ஜெபிக்கிற ஜெபமானதும் வீண் போகவில்லை. தகப்பனே, கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பார்க்கிறீங்க. எங்கள் தேசத்தில் உள்ள இருக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன். கர்த்தாவே, உம்மை மீறினது ஒன்றுமில்லை, உமக்கு அறியாததும் ஒன்றுமில்லை, உமக்கு மறைவானதும் ஒன்றுமில்லை தகப்பனே. ஆனாலும் எங்களுடைய கடமை, எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய மனிதர்கள் கர்த்தாப்படும் பாடுகளை நாங்கள் நினைக்கும் பொழுது நாங்கள் கண்ட துன்பங்களை நீரும் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. இயேசுவே, எங்கள் மீது மனதிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் உடைய சன்னிதானத்தில் இருந்து தகப்பனே அவர்களுடைய கூக்குரலை கேட்ட தேவன். அநேக இன்னைக்கு ஊழியக்காரர்களும்
விசுவாசிகளும் அநேக ஜனங்களும் உம்மை பார்த்து நோக்கி கெஞ்சுகிறார்கள் தகப்பனே. ஒவ்வொருவர் மீது உம்முடைய மனதுருகுதலும் உம்முடைய இரக்கமும் நீர் காண்பித்தரும்படியாக உம்முடைய தயவையும் காண்பித்தரும்படியாக நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டுகிறோம் சுவாமி. அநேகருக்காக நாங்கள் ஜெபித்தோம், மருத்துவமனையில் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம், அநேகருக்கு நீர் சுகத்தை கொடுத்து நாளில் வெடித்திரும்பி இருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்கள் சுக ஜீவனோடு வாழ கிருபை தருவீராக. அநேகர் வறுமையில் இருக்கிறவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேற இல்லாத இருக்கிறவர்களுக்கு சுவாமி நீர் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு தெரியாது இந்த கொள்ளை நோயானது அதே வேகத்திலே இன்னும் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறதையும் அதிகமான மரணங்களை சந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக உண்மை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை சுவாமி. கர்த்தாவே, உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு நீர் உறுதுணையாக இருக்கும்படியாக உடைய சமூகத்துல கேட்கிறோம் தகப்பனே. ஆலயங்கள் மூடப்பட்டு இருக்கிறது, அநேக வீடுகள் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். என் தேவன் நீர் கர்த்தாவே, சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்பட உடைய சன்னிதானத்திலே யாவரும் சேர்ந்து ஆராதிக்கூடிய தடைகளை எல்லாம் மாற்றும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேராயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தகப்பன் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே அநேக காரியங்களை யோசிக்கவும் சிந்திக்கவும் இருக்கிறார்கள். உங்களுடைய கிருபை இருக்கும்படியாக எங்களுடைய வார்த்தைகள் போதுமானது இல்லை சுவாமி. நீர் நாமே அவர்களை சந்திக்கும்படியாக, அவர்களுடைய தேவைகளை பார்க்கும்படியாக, அவர்கள் சரீர சுகத்தை கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. இது ஆராதனையானது எல்லாருக்கும் அது ஆறுதலை கொடுக்கும்படியாகும். கர்த்தாவே, இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நேரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. ஆனந்தம் ஆகாரத்தை தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் யாவரும் உட்கார்வோம். இப்பொழுது வேத பாடம் படிப்பதை கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 21 தொடங்கி 30 முடிய. The scripture portion has been selected from the Acts of Apostles, chapter 16, verses commencing from 21 to 30. 21 to 30. அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 21 வசனம் தொடங்கி 30 வசனம் முடிய. ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகளை அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி
தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவனாலே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் படித்து முடிந்தாச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்நாளிலே ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இதே சமயம் இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அவருடைய பிரசனம் நம்ம கொடுத்து அவருடைய பிரசனத்தின் வழியாக நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளை வந்திருக்கிற உங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் இந்த தருணத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பாடல் பாடவும் ஆராதனை முறைகளை கடைபிடிக்கவும், குறிப்பாக தேசத்திற்காக நம்முடைய கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிக்கவும் இந்த தருணத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறதுனால இதோ இந்த வேளையில ஒரு சில நிமிடமாக முடிந்தவர்கள் இருந்த இடத்திலிருந்து நம் ஆண்டவரை உயர்த்துவோமா, ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசேஷித்த தருணமாக நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் திருச்சபைகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த ஊர் முழுவதும் திருச்சபைகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், இந்த பகுதி முழுவதும் திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் அமரும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் பாதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலேயும் அது திருச்சபையாக நாம் நினைத்துக் கொள்ளப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய குடும்பத்தாரே, இன்றைக்கு இந்த வேளையில இருந்த இடத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமா, கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இருக்கிற இந்த வேளை உண்மை நோக்கி பார்க்கிறேன் சுவாமி, என் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறேன் சொன்னியா, உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா உண்மை நோக்கி பார்க்க கூடாதபடி இடத்துல பாவம் தடையாக இருக்கும் என்று சொன்னார். எங்கள் பாவச்சொல்லீர் மன்னியும் ஆண்டவரே, அப்பா என்னுடைய பாவச்சொல்லீர் மறந்து பாவச்சொல்லீர் ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தம் இல்லாமல் உண்மை நாங்கள் தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் உண்மை பார்க்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் உங்களுடைய சமூகத்தில் வர முடியாது. இந்த வேளையில பரிசுத்தத்தோடு உங்களுடைய சமூகத்தில் இருக்க கழுவினால் மட்டுமே நாங்கள் பரிசுத்தம் அடைய முடியும். இந்த வேளையில எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ சொல்லுமே, அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தரை ஆராதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, கர்த்தரை மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னமே, இன்றைக்கு இந்த வேளையில ஆண்டவரை உயர்த்த வேண்டும் என்று இன்றைக்கு இந்த வேளையில உங்களுடைய ஆண்டவரிடத்துல என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, எங்களை கழுவும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, உம்மை உயர்த்துவதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு, உம்முடைய நாமத்திற்கு நேராக இருப்பதற்கு எங்களிடத்திலே பாவங்கள் தடையாக இருக்கும் என்றால் எங்களை மன்னித்து மாற்றுமே. பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரை உயர்த்துவோமா, பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். இதோ இந்த வேளையில நோக்கி பார்த்தவரே, என் பரிசுத்தரே, என் ராஜாவே, கர்த்தாவே, எங்களை கண்ணோக்குகிறவரே, கரம்பிடித்தவரே, தாங்கினவரே, ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு இந்த வேளையில ஆபிரகாமின் தேவனாய் சொல்லி போற்றும்படியாய், ஈசாக்கின் தேவனாய்
Yes, ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஐயா. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் இந்த வேளையில இறங்கும்படியா உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இதோ இந்த வேளையில உம்முடைய கிருபையை எண்ணி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை எண்ணி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையில ஆண்டவரே உம்மை உயர்த்துவதோடு கூட நீ செய்த நன்மைகளை நினைத்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இழப்புகள் மத்தியில எங்களை காத்தீரே. தகப்பனே நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி 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 ஆண்டவர் நன்றி உள்ளவர். ஆண்டவர் நல்லவர். நன்றி சிறந்தவர். என் பரிசுத்த இருக்கிறபடினாலே இந்த வேளையில நன்றி ராஜா. உள்ளத்தோடு கூட உம்மை தகப்பனே நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற இந்த இடத்துல உம்முடைய மகிமை ஆமாப்பா பிரசன்னம் ஆம் ராஜா எங்களோடு இருக்கிறபடினாலே நன்றி இயேசுவே உம்முடைய மகிமையில நாங்கள் ஆமென். ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஐயா. நன்றி ஆமென் உமக்கு நன்றி. நன்றி எத்தனையோ தகப்பனே பேருக்கு கிடைக்காத ஒரு தருணத்தை நீர் நீ எங்களுக்கு தந்திருக்கிறீர். கொடுத்திருக்கிறபடினாலே, நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பை நீர் எங்களுக்கு அருளிருக்கிறபடினாலே ஆமென். உமக்கு நன்றி. நன்றி நன்றி தகப்பனே நன்றி. நன்றி ராஜா உம்முடைய சொந்தத்தில் நன்றி இயேசுவே நன்றியோடு கூட இருக்கிறது. ஆமென் ஹalleluya ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து ஹalleluya ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நம் ஆண்டவர் நன்றி நம்மை நேசிக்காவிட்டார். ஆம் தகப்பனே நம் ஆண்டவர் நம் மீது அவருடைய பார்வை நம்ம மேல படாதிருந்தார். ஆமாப்பா தகப்பனே போயிருப்போம். இயேசுவே எப்போதும் நிர்மலமாக ஆமென். சுத்த கிருபையாயிருக்கிறது. நன்றி தகப்பனே. அவருடைய நிழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, அவருடைய பாதுகாப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, ஆமாப்பா. நம்முடைய ஆழத்திலிருந்து ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உம்முடைய பாதத்திலே நிற்க, உம்முடைய நன்றி, சமூகத்தில் நிற்க, ஆமென். உம்மை உயர்த்த, ஆமாப்பா. உம்முடைய நன்மைகள் எல்லாம் நினைத்து உமக்கு நன்றி செலுத்த, நன்றி, இந்த தருணத்தை நன்றி. நீர் எனக்கு கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே நன்றி ராஜா ஹalleluya நன்றி இயேசுவே ஆமாப்பா. தெரிந்த பாடல் ஒரு சில சரங்கள் வழியாக ஆமென். தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா. அதே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக ஆமென். இருக்கிறபடினாலே நமக்கு தெரிந்திருக்கலாம். இருந்த இடத்திலிருந்து கிருபையால் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சில சரணங்களை பாடி நம் ஆண்டவரை உயர்த்துவோம். கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், உம் கிருபையால் நிலைநிற்கிறோம். கிருபை, 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 கிருபையால் நிலைநிற்கிறோம்.
இடத்துல ஆமென். ஆமாப்பா அசைவுகள் ஆமென். சும்மா அற்புதங்கள் ஆமாப்பா தகப்பனே. ஆம் ராஜா. சும்மா இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கலாம். இயேசுவே. இப்பதானே எழுந்திருச்சோம், அப்பா இப்பதானே தகப்பனே. விழிச்சோம், சும்மா மூவையை பார்க்கலாம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசுவே. அதுபடியாக இன்றைக்கு அநேக வேளைகளில் ஆமாப்பா. அவனுடைய சத்தம் இப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. மாற்றத்தை ஏற்படுத்தும். அவனுடைய எச்சரிப்பின் சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமாப்பா ராஜா. அவனுடைய உயரத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அவனுடைய அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு இந்த வேளையில நீங்கள் நாம் ஆண்டவரை எழுந்த இடத்துல துதிக்கிறோமோ, அந்த இடத்துல அவருடைய மகிமையை காண்போம். ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி 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 இயேசுவே. நன்றி ஆமென் 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 ஆமென். நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. என் கட்டுகளெல்லாம் நீக்கிருக்கு. ஆமாப்பா தகப்பனே. என்னுடைய பிரச்சனைகள்லாம் மாற்றிருக்கு. ஆமென் இன்னும் ஆமென் ஆமென். எங்களை சுற்றி அநேக மே தகப்பன். உபத்திரம் ஹalleluya ஹalleluya. கொண்டு வருகிறது. ஆமாப்பா இயேசுவே. அவர்களுக்காக நான் ஆமென். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆமென். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குதாக. ஆமாப்பா இயேசுவே இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை சுற்றி இருக்கிறவருடைய அநேகருடைய ஆமாப்பா தகப்பனே. அநேகருடைய குடும்பமும் அநேக ஆமாப்பா பயத்திலே வாழ்ந்து நன்றி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அநேக கவலையோடு வாழ்ந்து ஆமாப்பா தகப்பனே. வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. அவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறோம். நீர் அவர்களை தொடும். மனதுருகும். இதோ இந்த வேளையில ஆமென். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆமாப்பா. காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவே. நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தீர் மகிமையால் ஆமாப்பா. நிரப்புவீராக. ஆமென். இன்றைக்கு இந்த வேளையில ஆமாப்பா. ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற கர்த்தாவே. என் பரிசுத்தரை நம்பி வந்திருக்கிற ஆமாம். என் தேவாதி தேவனை நம்பி நம்பி வந்திருக்கிற வந்திருக்கிறோம். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் என்னை வழிநடத்துவார். நடத்தும். அவர் என்னை தாங்குவார். அவர் ஆமாப்பா. என்னை கண்ணோக்குவார் என்று சொல்லி ஹalleluya. என் பிள்ளைகளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஆமா ராஜா. எதுவாக இருந்தாலும் அதை இயேசுவே. நீர் நிறைவேற்றுகிறவராக ஸ்தோத்திரம். இருக்கிறதுனால ஸ்தோத்திரப்பா. இன்றைக்கு இந்த வேளையில நன்றி தகப்பனே. கவனித்துக் கொண்டிருக்கிற நன்றி ராஜா. நன்றி நன்றி. திருச்சபையாரை ஆமாப்பா தகப்பனே. கவனித்துக் கொண்டிருக்கிற ஆம் ராஜா. தெய்வ பிள்ளைகளை இயேசுவே இதோ ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஆமென் கவனித்துக் கொண்டிருக்கிற ஆமென். என் நண்பர்களே, ஹalleluya. என் உறவுகளே, ஆமாப்பா. உங்கள் அனைவருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. நாங்கெல்லாம் கிறிஸ்டியன், நன்றி அப்பா. நாங்கெல்லாம் மற்ற மதத்தினர், நாங்கெல்லாம் அவங்க நீங்கள் என்று சொல்லி வேறு பார்க்கிறது அல்ல. யாராக இருந்தாலும் மாம்சமான யாவர் மேலும் அவருடைய கிருபை இருக்கும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரத்தில் கேட்கின்ற பொழுது அவர் இறங்கி வந்து உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் தருவார். ஆமென். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தோடு கூட ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அந்த வேண்டுதலோடு ஆண்டவரத்தில் நன்றி எதிர்பார்க்கிறோம். ராஜா. நன்றி. தொடர்ந்து ஆண்டுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நன்றி இயேசு. இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமும் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைகளில் எங்களோட பேசினதினால், நன்றி ஆமென். எங்களோட ஸ்தோத்திரம். வழி நடத்தினதினால, எங்களோட இடைவெளினால, எங்களை தாங்கி இதுவரை நிறுத்தினதினால ஆமென். கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்றி ஆமென். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆமாப்பா. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக வந்திருக்கிற கவனித்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை நன்மைகள் உங்களுக்கு ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. என்னுடைய நாம மகிமை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். நாம் ஆன்லைன்ல இருக்கிற எல்லாருக்கும் சரியா வாய்ஸ் கேட்குதா? கேட்டா சொல்லுங்க, கேட்கலாம் சொல்லுங்க. உடனே அங்கே சரி செய்யப்படும். அதற்கான சம் டெக்னாலஜிஸ், சம் டெக்னிக்கல்ஸ் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற குறைகளின் வழியாக அதை சரி செய்து கொள்ள முடியும்.
ஓகே, இந்த தருணத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் அழைக்கப்படலாம். இப்பொழுதும் நமக்கு தெரிந்த வேத பகுதியின் வழியாக நம் ஆண்டவரை நோக்கி அல்லது ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கவனிக்கிறவர்களும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் நாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அநேக காரியங்கள் தான், அநேக விஷயம் தான். ஒரு சில நிமிடங்களில் இந்த வார்த்தையை கவனத்தோடு ஜபத்தோடு நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். தலை தாழ்த்தி நாம் ஆண்டுவோம். இரக்கம் இருந்து எங்கள் பரிசுத்தமாக இந்த காலை தியானத்துக்காக சமூகத்தை நாங்கள் இருக்கிறோம் ஐயா. என்னோட பேசுவது நான் அல்ல, என்னோட நலத்தில் நீர் வெளிப்படும். கேட்கிற ஜனங்களை நீர் ஆசிரியம். இதன் வழியாக கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் சுதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தருணத்தில் நாம் கேட்கிற எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் அறிவிக்கின்ற பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், இந்த 16ஆம் அதிகாரத்தின் நிகழ்வை, சம்பவத்தை நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த 1 Samuel chapter 16 onwards, everybody this passage is everybody knows. So எல்லாருக்குமே இந்த வேத பகுதியில் இருக்கிற ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். தாவீதை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த நிகழ்வோடு கூட சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால், இந்த 7வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். மனிதர்களோ அல்லது மற்றவர்களோ ஒரு வேலைக்காக ஒரு காரியத்திற்காக இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வழக்கம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பது நமக்கு வேதம் அழகாக சொல்லுகிறது. இருதயத்தை பார்க்கிறவர் என்பதை இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை புரிந்து கொள்ளலாம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த தருணத்தில் நாம் காத்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, the crying inside and happiness outside. அதாவது அகத்தின் அழுகை அல்லது முகத்தில் மலர்ச்சி அல்லது மகிழ்ச்சி, எப்படி வேணாலும் இதை சொல்லலாம். அதாவது உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அதுதான் இங்க inside crying, outside and outside laughing or மகிழ்ச்சி. ஸோ சில பேர் உள்ள அழுவாங்க, வெளியில மகிழ்ச்சியாக இருக்கிறதாக காட்டிக்கொள்வார்கள். அவர்கள் தங்களைத்தானே ஏமாற்றி மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு நினைக்கிறவர்கள். இன்னொரு சிலர் இருக்காங்க, இன்னும் சிலருடைய விருப்பம் என்னன்னா, உள்ள மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, வெளியில எப்பவுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அழுதுட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுடைய சந்தோஷம் தாங்க முடியாது. ஆனா வெளியில யாரையாவது பார்த்தாலும், யாரையாவது பேசினாலும், யாரையாவது சொன்னாலும், எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே சொல்றவங்க பார்க்கலாம். So some kinds of people, the inside cry, inside happy, outside crying, so are sad. ஸோ இப்படிப்பட்டவர்களும் இருக்கிற, அவர்கள் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும், தன்னுடைய நிலைமை மற்றவர்கள் தெரிந்திருக்கிறதற்காக ஏமாற்றக்கூடியவர்கள் அவங்களும் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு நிகழ்வோடு, இங்கே இருக்கிற காரியங்களோடு கூட நாம் படிக்க
படிக்கின்ற பொழுது அதை உணர்ந்து கொள்கின்ற பொழுது என்ன புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இங்கே ஆண்டவர் நேரடியாகவே ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பி இந்த ராஜா செய்தது போல இந்த ராஜாவை மாற்றிவிட்டு, அதாவது சவுலுக்கு பதிலாக சொல்லுங்க, இல்லைன்னா தப்பான மாற்றி போடணும். இங்கே இந்த ராஜா ஆண்டது போல ஒரு புது ராஜா வேணும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு மனிதனிடத்தில் சொல்கிறார், நீ போய் அந்த மனிதன் இருப்பார், அந்த மனிதனை நீ அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றப்பட வேண்டும் என்பது ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதுதான் அந்த சம்பவம். இதுதான் இங்க 16ஆம் அதிகாரத்துடைய 1 சாமுவேலுடைய 16ஆம் அதிகாரத்துடைய சில காரியங்கள், முக்கியமான காரியங்கள் இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் இந்த சம்பவத்தில் நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கிறது போல நம்ம சொல்றோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல என்ன நடக்குது. ஒருவேளை நான் கூட அப்படி சொல்லியிருக்கலாம், இல்லை உங்களுடைய அநேக ஊழியர்கள் அப்படி சொல்லியிருக்கலாம், பார்க்கிறவர் கூட சொல்லலாம். என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. முன்னதாகவே நிறைய ப்ராசஸ் நடக்குது, நிறைய காரியங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒருத்தராக அவருடைய சகோதரர்கள் ஒவ்வொருவராக அழைத்து கூப்பிடுறாங்க, இவர் ராஜாவா இவர் ராஜாவா இவர் ராஜாவா என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற பொழுது, இவன் அல்ல இவர்கள் அல்ல இவர்கள் என்று சொல்லி லைனா சொல்லப்படும்போது இவர்தானா என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் ஒருத்தரை குறித்து நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஒரு சிறுவன். என்ன வயசுலாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. என்ன வயசு இருக்கும் அதை பற்றி போனால் அது ஒரு சொல்லி, அது வேற ஒரு பைபிள் சொல்லி, ஸ்மார்ட் பைபிள் சொல்லி செல்ஃப் டைம். இது நம்ம எங்க கேட்குற இந்த வேலையில என் சிறுவனாக அந்த ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற இந்த மனிதனை ராஜாவாக மாற்றுவாங்க. இன்றைக்கு இந்த வேலையில அதே நிகழ்வு தான். இன்றைக்கு நம்ம சொல்லும் போது உடனே நம்ம சொல்றது என்னன்னா, அந்த ஆடு மேய்த்தவரை ராஜாவாக மாற்றின ஆண்டவர் உங்களை மாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா ஆமென் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சந்தோஷம் தான். ஆடு மேய்த்த மனிதனை ராஜாவாக மாற்றி விடுவார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயம் என்ன, நம்ம சொன்னவனே ஆகா ஆடு மேய்த்தவனையே ராஜா வாங்கினார் இல்லையா, நம்மள ஆக்கிடுவார்கள், நம்மள பண்ணிடுவார்கள், நம்மளை உயர்த்திடுவார்கள், நம்மளை வாழாக்க மாட்டாங்க, தலையாக்கிடுவார்கள், நம்மளை உயர்ந்தத்தில் வச்சுடுவார்கள், உண்மைதான் வைத்திருவார். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள் உண்டு. ஆண்டவர் பார்க்கறாங்க, சும்மாவே படிக்காத ஒண்ணுமே இல்லாத ஒன்றும் தெரியாத ஒருத்தர் ராஜாவை கூட்டு உட்கார வச்சு நாசமா போறதில்லை நாட்டை. அவரை யார் ராஜாவாக இருக்க வேண்டுமோ அவரை ராஜாவாக மாற்றுவார். அது ஒரு காரணம் இருக்கும், அது ஒரு காரணம் இருந்திருக்கும். இன்றைக்கு இந்த வேலையில ஒரு என்னோட கூட படித்த சீனியர் அண்ணா, அவங்க அவரு ராஜேஷ் அண்ணா, அவங்க சிஎஸ்சியில் ஐயா இருந்தாங்க. அவங்க ஒரு விபத்துனால இறந்துட்டாங்க. அவங்களுடைய மனைவி தான் அவங்க ஒரு 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 ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. ஸ்டேட்டஸா இல்லை ஐயோ அவங்க போட்டுன்னு தான் நினைக்கிறேன். தகுதி இல்லாத ஒருத்தர் ராஜாவாக்கிட்ட ஒரு தலைவர் ஆக்கிட்டா அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவன் என்ன வேணாலும் செய்வான் அப்படின்ற ஒரு காட்டு போட்டாங்க. எப்போ போட்டாங்க ஞாபகம் வருது. நீ இப்போ பார்த்தபடி தெரியும், ராஜேஷ் அண்ணா அவங்க போட்டுருக்காங்க. இப்படி ஒரு சில நிகழ்வுல நடக்கிற ஒரு காரியம். ஸோ இது நடக்கலாம். ஆனால் அதுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை அனுப்பி தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியம். அப்போ என்ன எதனால தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா ஒரு நிறைய காரியங்கள் இருக்கு. அதுக்காக இந்த மனிதனிடத்துல இருக்கிற சில காரியங்கள் இருக்கு. இது ராஜா சும்மாவே ராஜா சும்மாவே தலைவர் சும்மாவே பதவிக்கு வந்தவங்க சும்மாவே ஒரு பொறுப்பு ஒரு சில காரியங்கள் இருக்கு. அப்போ இதுல இந்த இடத்துல என்ன நடக்கிறது, என்ன எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் என்பதை நம்ம ஓரளவுக்கு தாவியை குறித்து தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் இடத்துல அவர் ஆடுதான் மேய்த்து கொண்டிருக்கிற அந்த ஆட்டையே, அந்த அவர் மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மந்தையை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த 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 விலங்கும் அதை கழிச்சிடக்கூடாது. அந்த அவர் மேய்த்து கொண்டிருந்த மந்தையை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓனாய் வந்தா அதை தடுத்து நிறுத்துவார், சிங்கம் வந்தா அதை அழிச்சு உடைப்பார். ஏன்னா ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனாக ஒரு நல்ல பாதுகாவனாக அங்க இருக்கிறார். அவர் கிட்ட இருக்கிற பொறுப்பு என்ன, ஆடு மேய்க்கலாம். இந்த உலகத்தில் ஆடு மேய்க்கிறதெல்லாம் சாதாரண காலையெல்லாம் கிடையாது. எங்க அப்பா சொல்லுவார், படிக்கலாம் ஆடு மேய்க்கணும்னு சொல்லுவார். அப்பயாவது வாங்கி கொடுத்தா நல்லதான் இருக்கும் சொல்லுவார். ஆனா சாதாரண காரியம் அல்ல. ஆனா இங்க அவர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஆடு, அந்த ஆடை அவர் அங்க மேய்த்து